गणपतये नमः। ओम गणपतये सीता माताये। मैंने किसी समाज का, किसी धर्म का नाम नहीं लिया। मेरे स्पीच होने के बाद कल वो लोग, बीजेपी के लोग सब मिलके हवन करके उस स्टेज का शुद्धिकरण करने का काम किया। வணக்கம். அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை இன்னைக்கும் இந்த நாட்டில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டின் ஏராளமான மக்கள் தலித் வர்க்கத்தை சார்ந்த நபர்கள், ஆதிவாசி வர்க்கத்தை சார்ந்த நபர்கள், இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள். அவர்களுக்கான நாடுதான் இது. அவர்களுக்கான காடுகள், மலைகள், நதிகள், ஏரிகள் அனைத்துமே அவர்களுக்கானதுதான். மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் ஒட்டி பிழைக்க வந்த நபர்கள். ஆனால் இந்த ஒட்டி பிழைக்க வந்த நபர்கள் தன்னை ராஜாவாகவும் இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்களை கிருமிகள் போன்று, அடிமைகள் போன்று நடத்தி வரக்கூடிய அந்த காட்சி. இந்த வீடியோவின் தொடக்கத்தில் 2 வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீர்கள். ஒன்று, மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் பார்லிமெண்டிலிருந்து பேசிய அந்த வார்த்தை. இரண்டாவது, 15 நாட்கள் கழித்து முதல் முறையாக நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா அவர்களை இந்த செஷனில் மக்கள் பார்த்தார்கள், வந்தார்கள், பேசினார்களா? கிடையாது. இன்னைக்கு இந்த பதிவை மிகவும் முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டும். காரணம், இன்னைக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எந்த அளவில் ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி அடக்கி வாசிக்க பார்க்கிறது. இந்த நாட்டு மக்களுடைய அதிகாரத்தை மட்டும் இவர்கள் பறிக்கவில்லை, இந்த நாட்டு ஆத்மாவையே அளிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். முதலில் நரேந்திர மோடி, அமித்ஷா அவர்களுடைய இந்த ஷார்ட் வீடியோவை பாருங்கள். ஏன்னா அவர்கள் வந்ததே ஷார்ட் பீரியடுக்கு மட்டும்தான். பாருங்கள். राष्ट्रगीत वंदे मातरम के सम्मान में खड़े हो जाएं। மகாராஜா நரேந்திர மோடி அவர்கள், அவருடைய க்ளோஸ் மந்திரியான அமித்ஷா அவர்கள் வந்த உடனேயே ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள், அனைவருமே எழுந்து நின்றுங்கள், வந்தே பாரதத்தை பாடுவோம் என்று கூறினார்கள். கடந்த 15 நாட்களாக இந்த 2 நபர்களை பார்க்க முடியவில்லை. காரணம், இவர்களால் மக்களை சந்திக்கவும் முடியவில்லை, அல்ல மக்களை இவர்கள் மக்களாக ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஏதோ ஈயரும்பு போன்று பார்த்து வருகிறார்கள். யார் இந்த நாட்டு மாணவர்கள் மீது பெல்லட் குண்டுகளை தாக்கினார்கள்? யார் அதற்கான உத்தரவை கொடுத்தார்கள்? எதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் மாணவர்களை நசுக்கி கொள்ளக்கூடிய வேலையை பார்த்தது என்கிற இந்த கேள்வி எதிர்க்கட்சிகள் கேட்டது என்ன? அப்படி அமித்ஷா அவர்கள் இந்த தாக்குதலுக்கான உத்தரவை கொடுத்திருந்தால் அவர் ராஜினாமா கொடுக்கணும். இல்ல, நான் கொடுக்கல, அப்ப வேறு யாரு கொடுத்தது என்கிற அந்த விஷயம் கூட இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டருக்கு தெரியவில்லை என்றால் நீங்க அந்த பதவியில் இருப்பதே தவறு. 2 சிச்சுவேஷன்லயுமே அமித்ஷாவுடைய ரெசிக்னேஷனை இந்த நாட்டு எதிர்க்கட்சிகள் கேட்டு வருகிறது, மக்கள் கேட்டு வருகிறார்கள். ஆனால் பதில் கிடையாது. இதற்கு மேல் நான் காட்டக்கூடிய இந்த காட்சி, இந்த நாட்டின் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், ராஜ்யசபாவில் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக இருக்கக்கூடிய காங்கிரசின் மூத்த தலைவரான மல்லிகார்ஜுன் கர்கே அவருடைய கதை. 80 வயதை தாண்டி விட்டார். இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டு மக்களுக்காக எத்தனையோ சேவைகளை செய்த இந்த நபர், ஒரு தலித் லீடர். அவருடன் நடந்த அந்த கொடூரத்தை நீங்க கேட்க வேண்டும். 8ஆம் தேதி மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் ஹல்த்வானி, உத்தராகண்ட்ல இருக்கு, இதே பிஜேபி அரசாங்கம் இருக்கக்கூடிய அதே மாநிலம் உத்தராகண்ட். அங்க ராம்லீலா மைதானத்தில் ஒரு கூட்டம் போட்டிருக்கிறது காங்கிரஸ். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் பல்வேறு விஷயங்களை எடுத்து பேசியிருக்கிறார். ஆனால் எங்கேயுமே ஹிந்துவை பற்றி, ஹிந்துத்வாவை பற்றி, ராமரை பற்றி அல்ல எந்த மதத்தை பற்றியும் அவர் பேசவில்லை. மக்களுடைய பிரச்சனைகளை கேட்ட இந்த மூத்த தலைவர்
வீட்டுக்கு திரும்பி விட்டார். ஏதோ சாதாரணமான ராலி போன்று. ஆனால் 10ஆம் தேதி நடந்ததுதான் கொடூரம். சுத்தி ஹவன் என்கிற பெயர்ல பிஜேபியின் சப்போர்ட்டிங் அமைப்புகள் ராம்லீலா மைதானத்தில் எப்படி ஒரு தலித் லீடர் காலடி எடுத்து வைக்கலாம், எப்படி இந்த மண்ணில் அவர் ஒரு உரையை கொடுக்கலாம் என்கிற அந்த விஷயத்தை வைத்து இந்த கோலை போலி இந்துத்துவவாதிகள் சுத்திகரணம் செய்தார்களா, யாகம் நடத்தினார்களா? ஏன் ஒரு தலித் அங்க காலை வச்சுட்டாரா? பார்க்கிறீர்களா? இன்னைக்கும் அந்த அன்டச்சபிலிட்டி இது ஒரு மைண்ட் செட். இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் யார், அதை நீங்க ஃபர்ஸ்ட் அலசி பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். நீங்க எல்லாருமே இந்த நாட்டு தலித்களாக இருக்கட்டும் அல்ல ஆதிவாசிகளாக இருக்கட்டும், அவர்களிடம் ஒட்டி புழைக்க வந்த நபர்கள் தான் நீங்க ராஜா கிடையாது, நீங்க மனிதரே கிடையாது. பாருங்கள் என்ன நடந்தது. गणपतये नमः ओम गणपतये नमः थोड़ा पीछे से भैया। மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் இன்னைக்கு கார்த்தால ராஜ்யசபாவில் தன்னுடன் நடந்த இந்த அவமானத்தை பற்றி பேசும்போது அங்க சபையில் இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிஜேபியின் நபர்தான், ஆனால் கூட அவரால் கூட அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களுடன் நடந்தது தவறு. பிஜேபி அப்படியே ஓரம் கட்டிக் கொள்கிறது. ஆனால் இன்னைக்கு இந்த சிச்சுவேஷனை உருவாக்கியது யார்? பிஜேபி தானே. கடந்த 12 ஆண்டுகளாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலித்கள் மீது, ஆதிவாசிகள் மீது, ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த பிரிவினவாதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த நபர்களை அடக்குமுறையை வைத்து பாருங்கள், அனைத்தையுமே திணித்தது யார்? இது போன்ற குண்டர்கள் இவர்களுக்கு சப்போர்ட் கொடுத்தது யார்? நீங்க தான். இப்போ எங்களுக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான கனெக்ஷன் இல்லை என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் பேசியதை கேளுங்கள். पब्लिक स्पीच में रामलीला मैदान में रामलीला स्टेज पर भाषण किया और लाखों लोग वहां पर थे। उस वक्त मैंने किसी समाज का, किसी धर्म का नाम नहीं लिया, सिर्फ मैं लोगों के समस्याओं को वहां पर बताया। लेकिन मेरे स्पीच होने के बाद कल वो लोग, बीजेपी के लोग सब मिलके हवन करके उस स्टेज का शुद्धिकरण करने का काम किए। ये you might have read in the newspaper. Is it the way in democracy? How you are protecting the constitution? That too, I am a leader of opposition. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் முன்பு கடந்த ஒரு வாரமாக ஒரு ஆக்டிவிட்டியை நடத்தி வருகிறோம். நீங்க எங்கிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்களோ அந்த இடத்துடைய பெயரை கீழே எழுதிவிடுங்கள் என்று கேட்டோம். அதற்கு கிடைத்த பதில் மதுரை, தேனி, திருச்சி, டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், ஹைதராபாத், ஓமான், அபுதாபி, துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, சைனா, எங்கதான் எங்களுடைய வீடியோ போகவில்லை என்று எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த அளவில் பதில் வந்து இந்த வீடியோவை சப்போர்ட் செய்வதற்காகவும், அதே வேளையை பாருங்கள், நீங்க எந்த கிராமத்திலிருந்து, எந்த நகரத்திலிருந்து, எந்த நாட்டிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்களோ அந்த இடத்துடைய பெயரை எழுதிவிடுங்கள். எங்களுக்கும் தெரியட்டும் இந்த வீடியோ எங்கெல்லாம் டிராவல் ஆகி இருக்கிறது. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு மான்சூன் செஷனும் முடிந்துவிட்டது. மான்சூன் செஷன் முடியும் போது மல்லிகார்ஜுன் அவர்கள் பேசிய இந்த வார்த்தையை இன்னை சோஷியல் மீடியாவில் பேச தொடங்குவார்கள். ஆனால் நரேந்திர மோடி, அமித்ஷா எதற்காக செஷனில் வரவில்லை, எதற்காக ஜந்தர் மந்திரில் நடந்த தடியடி தாக்குதலை பற்றி பதில் கொடுக்கவில்லை என்கிற எந்த விதமான செய்தியையும் இதற்கு மேல் நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்க்க முடியும். ஏன்னா செஷன் தான் முடிஞ்சிருச்சு. இனி எந்த பதிலும் நம்ம கொடுக்க தேவையில்லை.
ஒரு தலித்தை அடக்கிவிட்டோம், இந்த நாட்டு மாணவர்களை அடக்கிவிட்டோம், ஹிந்து முஸ்லிம் என்கிற பிரச்சனையை தூண்டிவிட்டோம். இதுதானே கடந்த 12 ஆண்டுகளாக குஜராத் லாபி இந்த நாட்டில் பார்த்து வருகிறது, RSS பார்த்து வருகிறது, BJP பார்த்து வருகிறது. Just listen to Mallikarjun Kharge what he said. I was in Haldwani where I made a speech at Ramlila Maidan. Lakhs of people were there. ஹல்துவானி சென்று அங்க இருக்கக்கூடிய ராம்லீலா மைதானத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது லட்சக்கணக்கான மக்கள் அங்க வந்திருந்தார்கள். At that time I did not mention the name of any community or religion. நான் எந்த கம்யூனிட்டியை பற்றியோ எந்த ரிலிஜனை பற்றியோ எந்த மதத்தை பற்றியோ நான் அங்க பேசவில்லையே. I only reiterated the issues of the government. அரசாங்கத்தோட பிரச்சனைகளை பற்றி தானே நான் பேசினேன். ஏன்னா அங்கிருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் BJP had performed சுத்திகரன் ஹவன். நான் காலடி எடுத்து வைத்த இடத்துல நீங்க சுத்திகரன் ஹவன் பஜனை யாகத்தை நடத்துகிறீர்கள். இந்த இடத்தில் அங்க இந்த வேலையை இந்த காரியத்தை செய்த நபர்களுடைய ஸ்டேட்மெண்ட் வெளி. இந்த படத்தை மட்டும் பாருங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா வெட்கப்பட வேண்டும், இந்த மீடியா ஹவுசஸ்கள் மீதும் வழக்கு பாய வேண்டும் என்று நான் கோரிக்கை எடுத்து வைக்கிறேன். அந்த 2 நபர்கள் பேசுவதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் அதற்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய இந்த மீடியா ஹவுசஸ்களுடைய மைக்கை பாருங்க. நியூஸ் லீடர்ஸ், தைனிக் பாஸ்கர், INS, JJN என்னென்னமோ அங்க இருக்கு. ஆனால் இத்தனை மீடியா ஹவுசஸ்கள் இருக்கும் போது கூட இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை பற்றி, இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லையா? இந்த நாட்டில் அன்டச்சபிலிட்டி என்கிற ஒரு ஆக்ட் இருப்பது அவருக்கு தெரியவில்லையா? If this is not untouchability, is this not against our law? இந்த நபர்கள் வெறும் மைக்க பிடிச்சு கேள்வி கேட்பது கூட அல்ல, ஒரு ப்ரோபகண்டாவை நடத்துவது மட்டும்தான் இவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒழிய அதை தாண்டி எதுவுமே கிடையாது. Untouchability is abolished and it's practiced in any form is forbidden. The enforcement of any disability arises out of untouchability shall be an offense punishable and accordance to the law. Untouchability எந்த முறையில நீங்க எடுத்து வைத்தால் கூட அது ஒரு அஃபென்ஸ். உடனுக்குடன் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். உத்தராகண்ட் பிஜேபியோடைய சாசனம் தானே. இந்த வீடியோ பப்ளிக்கு தெரியவில்லையா? மீடியா ஹவுசஸ்களுக்கு தெரியவில்லையா? அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போகவில்லையா? அந்த மைதானத்தில் நீங்க எதற்காக பெர்மிஷன் கொடுத்தீர்கள் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரியவில்லை. அப்போ 8ஆம் தேதி நடந்த சம்பவம் இன்னைக்கு ராஜ்யசபாவில் மல்லிகார்ஜுன் அவர்கள் பேசிய பின்பு இது ஒரு வைரல் ஸ்டோரியாக மாறுகிறது. அந்த ஆர்கனைசர்ஸ் அப்பவே கைது செய்திருக்கப்பட வேண்டுமா இல்லை? அவர்கள் மீது வழக்கு பாய்ந்திருக்க வேண்டுமா இல்லையா? இவர்கள் செய்த அந்த காரியம் நேரடியாக ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட் 1955 கீழே வருது, SC/ST ஆக்டுக்கு கீழே வருது. இதை தாண்டி இந்த நாட்டில் இவர்கள் செய்த இந்த காரியத்தை வைத்து இந்த நாட்டு அரசாங்கம் அவர்கள் மீது ஆக்ஷன் எடுப்பதை தாண்டி அதை ஜஸ்டிஃபை செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்களா, அல்ல இது போன்ற நபர்களை தூண்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்களா? இன்னைக்கு இது போன்ற சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எங்க திரும்பி பார்த்தாலும் தலித்கள் மீது, ஆதிவாசிகள் மீது ஒரு மிகப்பெரிய அன்டச்சபிலிட்டி போன்ற விஷயங்களை செய்யக்கூடிய அரசாங்கம் பதில் கொடுக்கணுமா, கொடுக்க கூடாது? சிந்தித்து பாருங்கள். சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.